ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான டுட்டோரியல் தான். பட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மேக்கப். இப்போ உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னமோ ஒன்று குறையுதுன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் அதிகமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நத்திங் பட் என்னோடய ஐப்ரோஸ் நான் பண்ணலை. ஸோ ஒரு மேக்கப் ஐப்ரோஸ் பண்ணாட்டி கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஆனால் அந்த ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிட்டோன்னா நம்ம லுக் அப்படியே என்ஹான்ஸ் ஆயிரும். ஸோ நான் எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது அந்த நிக்ஸோட ஒரு ஐப்ரோ பென்சில். சாரி, இது நான் ஷேர் பண்ணல இன்னும். ஃபஸ்ட்டு நான் அந்த மேக்கோட பிளாக் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது எங்கேயோ இருக்குது, எனக்கு அதை தேடி எடுக்க முடியல. ஸோ அதுக்கு சிமிலர் ப்ராடக்ட் தான் இது. பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னோடய ஐப்ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப தின்ன ஐப்ரோஸ். அதுவும் இல்லாமல் அங்கங்கே திட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஐப்ரோஸ்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் நான் ஆக்சுவலி பிளாக் கலர் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ரௌன் யூஸ் பண்ணும்போதும் அந்த ப்ரௌன் ஃபேஸ் ஹேர் பிளாக்காக இருக்கும்போது இங்கே ப்ரௌனாக இருக்கும்போது அது நல்லாவே இல்லை. ஸோ நான் இது ஐஷேடோக்காக தான் இந்த பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் யூஸ்வலாக ஐ பென்சில் யூஸ் பண்ணுறது தான் பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது நம்ம செப்பரேட்டாக ஒரு டுட்டோரியலில் பார்க்கலாம். அதுதான் ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருந்தேன். லைக் 3-4 இயர்ஸாக அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மெபிலினோட ஃபேஷன் ப்ரோ டியோ ஷேப்பர் இதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கினேன். நான் பிளாக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ப்ரௌனும் ட்ரை பண்ணிட்டேன்ட்டு சரி ஓகே இந்த க்ரே கலர் பென்சில் வாங்கினேன். ஸோ இது எப்படின்னா, இந்த ஒரு சைடு இது டிப் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பஞ்ச் இருக்கும். இது வழியாக ஒரு பவுடர் ப்ராடக்ட் வெளியே வரும். இது க்ரே கலர் வாங்கினாலே என்னன்னு தெரில, இது நான் போட்டாலே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் என்னோடய ஐப்ரோஸு. அது ஃபில்லாக இருக்கும், பட் அதை நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எனக்கு அதனால் இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. மேபி ப்ரௌன் இதில் வாங்கியிருந்தா, டார்க் ப்ரௌன் வாங்கியிருந்தா ஒரு வேளை எனக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இது அப்படியே தான் இருக்குது. ஸோ தேர்ட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி போக் ஃபீல்ன்ட்டு ஒரு பிராண்டு. இது நான் கிளப் ஃபேக்ட்ரியில் பார்த்தேன். இதுக்கு ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சீப்பர் வேறு. இது ரொம்பலாம் ப்ரைஸி இல்லை. இது எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு டிப் ஸ்லேட் பென்சில் மாதிரி ஒரு டிப்போட பென்னு இருந்தது. ஸோ இதில் நான் என்ன ஷேட் வாங்கினேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் வாங்கினேன். ஸோ 6 to 7 months பேக் இந்த ஐப்ரோ கிட் நான் டிஸ்கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இது எனக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் இது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. இந்த மாதிரி டிப் இருக்கனால. ஸோ இந்த மாதிரி பிகினிங் ஆஃப் த ஐப்ரோஸில் பண்ணிக்குவேன், அப்புறம் கார்னரில் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். ஸோ இது ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. நான் பிகினருக்கு இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை குட்டி டிப் வச்சு ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி பென்சில் டைப் வரைகிற டைப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா சின்ன ஸ்ட்ரோக்ஸாக தான் வரையணும். ஸோ அது வேணால் நான் வேறு டுட்டோரியலில் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டுட்டோரியலில் நான் சொல்கிறேன். இது நான் தேர்டாக டிஸ்கவர் பண்ண ப்ராடக்ட். ஸோ ஃபைனலாக ஒரு 2-3 months பேக்குக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஐப்ரோ ஜெல் நல்லா ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நான் அது வாங்கலான்னு ஆன்லைன் தேடும்போது இந்த ப்ராடக்ட் எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. இது மியூசிக் ஃப்ளார்னு ஒரு பிராண்டு. ஆக்சுவலி அதோடய பாக்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த பிக்சர் வேணால் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். இது நான் 3 months ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஆனால் இனியும் கொஞ்சம் கூட காலியாகலை. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஜெல் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் ஜெல் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு குட்டியாக 2 ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ப்ரஷ் ஐலைனர் போடுறதுக்காக, கீழே இருக்க ப்ரஷ் ஒரு ஆங்குலர் ப்ரஷ்ஷு. இது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இது என்ன பண்ணுவேன்னா, இந்த பிளாக் கலர் ஜெல் நான் ஐஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ப்ரௌன் கலர் நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். பட் இது யூஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் என்னோடய ஐப்ரோஸ் பயங்கர பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னோடய ஹோலி கிரைல் ப்ராடக்ட். இதை நான் கண்டிப்பாக அகைன் அண்ட் அகைன் வாங்குவேன். பட் இந்த பிராண்ட் இல்லைன்னா தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆக்சுவலி இன்னொரு பிராண்ட் இருக்குது, ஏடிஎஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டில் வந்து ப்ரோஜெலும் வரும், அதே மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயும் வரும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஐ ஷேடோஸ் பேலட் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன், இந்த மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை பிளாக் இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து உங்கள் ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணிடலாம். ஆங்குலர் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இதே வந்து உங்களுக்கு ப்ரோ கிட்டன்ட்டு பவுடர் ஃபார்ம்லேயும் நிறைய லாரியலில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, லைக் 800-900க்கு மேலே தான் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுள் ஆப்ஷன் வேணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மியூசிக் ஃப்ளார் அண்ட் ஏடிஎஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸு. சரி வாங்க, நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுவேங்கிறது இன்றைக்கி நான் காட்டிடுறேன். ஸோ நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் இதை எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டை நான் இப்படி டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆங்குலர் ப்ரஷில் வந்து இந்த ஹைட்டாக இருக்குல்ல அந்த சைடு வந்து உங்களோட இன்னர் சைடு வந்து வச்சுக்கணும். எப்போவுமே உங்கள் ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. உங்களோட ஐப்ரோஸில் கரெக்டாக ஒரு 1 to 1.5 inch தள்ளி தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ என்னோடது வந்து ரொம்ப ஸ்கேண்டி ஐப்ரோஸ், ரொம்ப திட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கேப் நிறையாவே விடணும். இதே உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பிகினிங்லேருந்தே நல்லா திக்காக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 inchலேருந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து வந்து ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்குவேன் கீழே. ஃபஸ்ட் கீழே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ என்ன பண்ணணுன்னா மேலே இதுக்கு மேலே அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஐப்ரோஸை ஒட்டி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, லைக் பார்டர் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா டிப் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து எந்த ப்ராக்டிஸு அதெல்லாம் தேவையே இல்லை. அழகாக இந்த மாதிரி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மெயினாக இந்த பார்டர் வரைகிறது தான் கொஞ்சம் பார்த்து வரையணும். ஸோ உள்ளே வந்து கலர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன், ஒரு அளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இந்த இடம்லாம் வந்து சுத்தமாக அப்படியே ஒரு ஃபார்மே இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி இந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ப்ராடக்ட் வந்து எகைன் எடுக்காதீங்க. இங்கே ஃபில் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வச்சுட்டு இங்கே வந்து அதை வச்சு சும்மா அப்படி வரைய ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு லைன் போட ஆரம்பிங்க. உங்கள் ஹேர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரோக் போட ஆரம்பிங்க. உங்கள் ஹேர் எது வரைக்கும் இருக்கோ அங்கே வரைக்கும் நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ் வரும், இங்கே வந்து எப்போவுமே ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் வரும். உங்கள் ஐப்ரோஸ் எந்த மாதிரி டைரெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி டைரெக்ஷனில் நீங்களும் வந்து போய்க்கணும். ஸோ இப்போ நான் இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு, இதையும் ஃபில் பண்ணல. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் திஸ் சைட் டு திஸ் சைட். நார்மலாக வந்து இந்த ஐப்ரோஸ் வந்து போதும். இதே வந்து நீங்கள் ஏதாவது வெட்டிங் போகிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ் போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் வந்து உங்களோட ஹைலைட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹைலைட்டர் எடுத்துகிட்டு இந்த ப்ரோ போனுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஹைலைட்டரை எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம். பட் மேலே வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கன்சீலர் இல்லாட்டி ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐப்ரோஸ் ஒட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் வந்து அப்படியே ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். உங்கள் ஃபேஸோட அழகே வந்து அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும்.
ஸோ நான் இந்த ஐப்ரோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ நான் வந்து என்னோடய 2 ஐப்ரோஸும் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து நான் முடிஞ்சால் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹவு டு சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வேறு ஏதாவது வீடியோஸ் டுட்டோரியல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக அந்த டுட்டோரியல் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.